இளைஞர்கள் வாரத்திற்கு 70 மணி நேரம் வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சா இந்தியாவை இன்னும் ஒரு முன்னேறிய நாடாக வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி பேசியிருந்தார். அந்த பேச்சு தொடர்பான பல்வேறு ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் இருந்து கொண்டிருந்ததை நாம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது பேசியிருப்பது யாருன்னு பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியினுடைய மனைவி சுதாமூர்த்தி. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, திரு நாராயணமூர்த்தி அவர்கள் வாரத்திற்கு 80 to 90 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன அப்படின்னா, அவரே 80 to 90 மணி நேரம் வேலை பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால இந்த 70 மணி நேரம் வேலை பார்ப்பது அப்படிங்கிறது ஒன்றும் கடினமான வேலை இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையிலாக அந்த பேச்சு அமைந்திருக்கிறது. இதற்கும் கூட நிறைய எதிர்ப்பு கருத்துக்கள் இப்போ அதிகமா இருக்கு, ஆதரவு கருத்துக்கள் ரொம்ப குறைவா இருக்கு. சரி, அந்த 80 to 90 மணி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு வாரத்திற்கான அந்த மணி நேரங்கள்ல இது எவ்வளவு நேரத்தை எடுத்துக்குது, அதை மற்ற வேலைகளுக்காக நம்ம செலவிடக்கூடிய நேரம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். சராசரியாக வாரத்திற்கு 7 நாட்கள் 24 மணி நேரம் அப்படின்னும் போது அது 168 மணி நேரம். இப்போ அவங்க சொல்லக்கூடிய 90 மணி நேரத்தையே நம்ம எடுத்துப்போம். 168 மணி நேரத்துல 90 மணி நேரத்தை கழிச்சுட்டா நமக்கு மிச்சம் இருப்பது 78 மணி நேரம். இந்த 78 மணி நேரத்துல பொதுவா டாக்டர்கள் அறிவுறுத்தக்கூடிய நேரம், அதாவது தூக்க நேரம், ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக இவ்வளவு நேரம் கண்டிப்பா தூக்கம் இருக்கணும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்லக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 6 மணி நேரம். எனவே 7 நாட்கள் 6 மணி நேரம்னு பார்த்தா 42 மணி நேரம். சோ நம்ம அந்த 78 மணி நேரத்துல 42 மணி நேரத்தை கழிச்சுட்டா நம்ம கிட்ட இருக்கிறது 36 மணி நேரம். சோ இது 36 மணி நேரம்ங்கிறது நாள் கணக்குல பார்த்தோம்னா 1.5 நாள் அப்படிங்கிற அளவுக்கு தான் வருது இந்த 36 மணி நேரம். ஸோ இந்த 36 மணி நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பல் தேய்க்கணும், குளிக்கணும், நம்மளுடைய இயற்கை கழிவுகளை உடலில் இருந்து வெளியேற்றுவது, நாம சாப்பிடணும், இப்படி எல்லா வேலைகளையுமே இந்த 36 மணி நேரத்தில் செய்துவிட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை சூழல்ல நாம பணி செய்யக்கூடிய இடத்துக்கு டிராவல் பண்றது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. என்னதான் நம்மளுடைய செல்ஃப் டிரான்ஸ்போர்ட் அல்லது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நாம சார்ந்து இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் ஒரு 36 மணி நேரம் தான் ஒரு வாரம் முழுக்கவே இருக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட சராசரியாக 2 to 3 மணி நேரம் ஒருத்தர் தன்னுடைய அலுவலகத்திற்கும் வீட்டிற்குமான பயண நேரத்தையே செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 36 மணி நேரத்தில் இவ்வளவு வேலைகளையும் செய்துவிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பிரதானமான கேள்வி. இதெல்லாம் தாண்டி தான் இப்போ நிறைய இடங்கள்ல நிறைய மனநல ஆலோசகர்கள் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மீ டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது தனக்கான நேரத்தை செலவிடுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்றாங்க. அதை தாண்டி தான் குடும்பத்திற்கான நேரத்தை செலவிடுறது, நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவது அப்படிங்கிறது இந்த பட்டியலில் தான் வருது. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒருவர் தன்னுடைய உடல் நலனை கவனித்துக் கொள்வதற்கும் மனநலனை கவனித்துக் கொள்வதற்குமான நேரத்தை செலவிடுவது அப்படிங்கிறதுலாம் நினைச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவா இன்னைக்கு ஒர்க் பிரஷர் அப்படிங்கிறது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறதுல ஏற்படக்கூடிய மிக அதீதமான அழுத்தங்கள் அப்படிங்கிறது நிறைய இளவயது மாரடைப்பு மரணங்கள் ஏற்படுவதை நாம பார்க்கிறோம். அழுத்தங்கள் காரணமாக தற்கொலைகள் நிகழ்வதை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது குறித்தெல்லாம் நம்ம நிறைய பேசாம அதையெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. வேலை இடங்களை, பணிச்சூழல்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு அப்படின்னு 2 செக்டார்கள் இருக்கு. ஆர்கனைஸ்டுலயுமே கூட இந்த பணி நேரங்கள் அப்படிங்கிறது இன்னும் வரன்முறைப்படுத்தப்படாத ஒரு சூழல் இருக்கு. பொதுவா மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகாக இந்த 8 மணி நேர வேலை அப்படின்னு வந்தது எதற்காக அப்படின்னா, 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் அப்படிங்கிறது தான் ஒரு நாளா அப்படி பிரிச்சாங்க. ஆனாலுமே கூட இன்னுமே வரன்முறைப்படுத்தப்பட்ட அமைப்பு சார்ந்த இடங்களிலுமே கூட இந்த 8 மணி நேர வேலை என்பது இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது அமைப்பு சாரா இடங்கள்ல 13 14 15 மணி நேரம் எல்லாம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்போ இளைஞர்கள் இப்படி 70 80 90 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் அப்படிங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா நாம இன்னைக்கு நிறைய ப்ரொடக்டிவிட்டின்னு அதை சார்ந்தே ஓடிக்கொண்டிருக்கும் போது நாம நம்முடைய உடல் நலனுக்கோ மன நலனுக்கோ அல்லது நம்முடைய ஓய்வுக்கோ கவனம் செலுத்த முடியாமல் போய்விடும் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான சூழல் இதன் மூலமா உருவாகும். பொதுவா இந்த மாதிரியான பேச்சுக்கள் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் போற போக்குல கடந்து போகக்கூடிய பேச்சுக்களாக இருக்காது. ஏன்னா இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சுதாமூர்த்தி
ஒரு எஜுகேட்டர், அவங்க ஒரு எழுத்தாளர், அவங்க ஒரு பிலாந்தரபிஸ்ட், நிறைய மேடைகள்ல நிறைய இளைஞர்களிடம், நிறைய குடும்ப தலைவிகளிடம் பேசக்கூடிய ஒரு நபராக சுதாமூர்த்தி அறியப்படுகிறார். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அறியப்படுகிறார். அப்படியான சுதாமூர்த்தி தெரிவித்த இந்த கருத்து என்பது நிறைய பேரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஏன் ஒரு வாரத்திற்கு 70 to 90 மணி நேரத்தை செலவிடணும் அப்படிங்கிறது ஆரோக்கியமானதா அல்லது ஆபத்தானதா அப்படிங்கிறது நிச்சயமா விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆரோக்கியமான உணவை அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ்வியலை சார்ந்ததாக இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 70 மணி நேரம் 80 மணி நேரம் வெறும் உழைப்புக்காக மட்டுமே செலவிடுவது அப்படிங்கிறது நிச்சயம் ஆரோக்கியமான ஒரு போக்காக இருக்காது. அதை இந்த பேச்சை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது இந்த பேச்சை தொடர்ந்து தங்களுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடியவர்கள் உண்மையாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இது போன்ற பேச்சுக்கள் நமக்கு வெளிப்படுத்துது. டிவியே இல்லாமல் நியூஸ் 18 தமிழ்நாடோட லைவ் நியூஸை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எங்களோட யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.